அண்ணாமலை குடும்ப சீரியல் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வருண் வெண்ணிலா கழுத்தில் தாலி கட்டியிருந்தாங்க. இதை பார்த்துட்டு அண்ணாமலை ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா தண்டம் பண்ணி ரொம்பவே கோபத்தோடு இருக்கும்போது அப்போ உத்தமனோட அம்மா லட்சுமியை தான் காட்டுறாங்க. அப்போ லட்சுமி பார்த்ததுமே நீ எப்படி இங்கே வந்திருக்கிற அப்படின்னு தண்டபாணி கேட்கும் போது இப்போ லட்சுமி சொல்கிறாங்க, யார் முகத்தை நான் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தோன்னோ அவங்களுடைய மூஞ்சே பார்க்க வேண்டியதாகி போச்சு அப்படின்னு தண்டபாணி பற்றி சொல்லிட்டு இருக்கவும், இங்கே பாரு உனக்கும் இந்த கல்யாணத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே என் பையன் உத்தமனுக்கு அண்ணாமலையோட பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கிற அப்படிங்கவும், இது கெட்டதுமே ஓஹோ இப்படி வேற ஒரு கதை போயிட்டு இருக்கிறா அப்படிங்கும்போது உங்ககிட்ட பேசுறதுக்கே நான் விரும்பலை, எங்களை பாதியில் விட்டுட்டு போனேல, இப்போ மட்டும் எதுக்காக பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி கோவத்தோட போயிருந்தாங்க. அப்போ தண்டபாணிந்து நினைக்கிறாங்க, இனிமேல் தான் அண்ணாமலை என்னுடைய ஆட்டமே இருக்குது, இந்த உத்தமனை வச்சு தான் நான் ஆட்டத்தையே ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்து இங்கே பார்த்தோம்னா வான்மதியை தான் காட்டுறாங்க. இப்போ வெண்ணிலா வான்மதிட்டு சொல்கிறாங்க, அக்கா உண்மையிலேயே இந்த வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்குன்னா அது ஒன்னால தாங்க எனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சந்தோஷத்தை அவங்க கெட்டி பிடிச்சி அவங்க தெரிவிக்கவும் அப்போ வான்மதி நினச்சிட்டு இருக்கிறாங்க, என் வாழ்க்கையை தட்டி பறிச்சது மட்டும் இல்லாமல் எனக்கே நீ நன்றி சொல்லிட்டு இருக்கிறியா, ஆனால் உனக்கு கல்யாணம் வேணா நடந்திருக்கலாம், நீ வருணோட கண்டிப்பாக சேர்ந்து சந்தோஷமாக நீ வாழ முடியாது, நான் வாழவும் விட மாட்டேன் அப்படின்னு வான்மதி மனசுக்குள்ளே அவங்க திட்டிகிட்டு இருக்கவும் இப்போ வெண்ணிலா கிட்ட வான்மதி சொல்கிறாங்க, அங்கே பாரு வெண்ணிலா, நீ வேணா இவ்வளோ பெரிய குடும்பத்துக்கு நீ மருமகளாக வந்திருக்கலாம், ஆனால் இன்னும் தான் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு வெண்ணிலா கிட்ட சொல்லவும் அப்போ தூரத்துலேருந்து அண்ணாமலை இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வெண்ணிலா ஏங்கா நீ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிற, அண்ணாமலை அத்தையை பற்றி தான் உனக்கு தெரியுங்களா, நான் எவ்வளோ பெரிய குடும்பத்தில் நான் இந்த குடும்பத்தில் மருமகளாக நான் வர்றதுக்கு நான் எவ்வளோ தூரம் நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு சாதாரண குடும்பம், ஆனால் அப்படின்னு கூட நினைக்காம அண்ணாமலை அத்தை என்னை இந்த குடும்பத்தோட மருமகளாக ஆக்கியிருக்கிறாங்க, உண்மையிலேயே அவங்களுக்கு பெரிய மனசு தாங்க அப்படிங்கும்போது இங்கே பாரு நீ அப்படிலாம் அவங்கள பற்றி பெருசாகலாம் நினச்சிட்டு இருக்காத, அவங்க ரொம்பவே வசதியானவங்க, அதனால அவங்க என்ன நினச்சாலும் சரி தான், நம்மளெல்லாம் தூசி தட்டிட்டு போய்கிட்டே இருப்பாங்க, நம்மளை வேணும்னா வச்சுப்பாங்க, வேண்டான்னா வேண்டான்னு சொல்லிக்கிட்டு அவங்க என்னன்னாலும் போவாங்க அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே வெண்ணிலா பார்க்குறாங்க, ஏங்கா நீ அண்ணாமலையத்தை பற்றி இப்படி தப்பாக பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது இங்கே பாரு இனிமேல் நீ ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும், அந்த குடும்பத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ அசால்ட்டாக இருந்துடக்கூடாது, எவ்வளோ சீக்கிரம் நீ வரணும் அழைச்சிக்கிட்டு நீ தனி கொடுத்துட போறியோ அப்போ தான் உனக்கு சேஃப்டி அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே அண்ணாமலை அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ வெண்ணிலா அக்கா நீ அப்படிலாம் சொல்லாத, அண்ணாமலையத்தை ரொம்பவே நல்லவங்க அப்படிங்கும்போது இங்கே பாரு அவங்களெல்லாம் பெருசாலாம் நீ நம்பிட்டு இருக்காத, நான் சொல்கிறத கேளு, எவ்வளோ தூரம் அந்த சொத்தெல்லாம் தனியாக பிரிச்சுக்கிட்டு நீ வருணை அழைச்சிக்கிட்டு தனி கொடுத்துனதுக்கு போயிரு, ரொம்ப நாளாக நீ சேர்ந்துலாம் வாழ்ந்துட்டு இருக்காது அப்படிங்கவும் இது கேட்டதுமே அண்ணாமலை கோபத்தோட வராங்க. வான்மதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்தவும் இப்போ வான்மதி பார்த்துருந்தாங்க, ஐயோ நம்ம பேசினது எல்லாத்தையும் இவங்க கேட்டுட்டு இருந்தாங்க போலுக்கு அப்படிங்கவும் அப்போ அண்ணாமலை வான்மதி கிட்ட சொல்றாங்க, நீ என்னெல்லாம் பேசிட்டு இருக்குன்னு நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், என்ன கல்யாணம் முடிஞ்ச உடனேயே வெண்ணிலா கிட்ட இந்த மாதிரிலாம் நீ தப்பா பேசிக்கிட்டு இருக்கிறியா, ஆனா நீ என்ன சொன்னாலும் சரிதான், வெண்ணிலா கேட்க மாட்டா, அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அதே மாதிரிக்கு இந்த குடும்பத்தை உடைக்கிறதுக்கு நான் விடவும் மாட்டேன், என்ன நீ நினைச்சிட்டா இந்த குடும்பம் பிரிஞ்சிருமா என்ன, உன்னுடைய வேலையெல்லாம் என்கிட்ட காட்டிட்டு இருக்காத, நான் மட்டும் நினைச்சேன்னா என்னனாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க பாட்டி தான் காட்டுறாங்க, வருணோட பாட்டி. அப்போ அவங்க எல்லாரையும் கூப்பிடவும் அப்போ எல்லாருக்கிட்டையும் வருண் வெண்ணிலா நீ ஆசீர்வாதம் வாங்கிக்க அப்படிங்கும்போது அவங்க ஆசீர்வாதம் வாங்குறாங்க, எப்படியோ நல்லபடியாக கல்யாணம்லாம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லவும் அண்ணாமலை இன்னொரு விஷயத்தை பற்றி நான் இப்பவுமே பேசலாம்னு நினைக்கிறேன், என்ன எல்லாருமே இங்கே இருக்கும்போது அதையும் பேசி முடிச்சலான்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படிங்கும்போது உடனே அண்ணாமலை பார்க்குறாங்க, என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இங்கே பாரு அண்ணாமலை நம்ம வீட்டில் தான் இன்னொரு பையனும் இருக்கிறாம்ல, அந்த பையனுக்கு நம்ம வான்மதியை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன், வெண்ணிலாவும் வான்மதியும் ஒரே குடும்பத்தில் வந்துட்டாக்கி எந்த பிரச்சனையும் வராதுல்ல, அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலா எவ்வளோ நல்ல பொண்ணோ அதே மாதிரிக்கு வான்மதியும் நம்மக்கிட்ட நல்லாவே இருப்பா, அதனால தான் வான்மதியும் நம்ம வீட்டுக்கே மருமகளாக ஆக்கிடலான்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருக்கிறேன், இது திடீர்னு எடுத்த முடிவு தான் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே அண்ணாமலை அப்படியே அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க. இப்போ வான்மதி கிட்ட மங்கா சொல்லிட்டு இருக்கிறாங்க, வான்மதி இதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே அவங்க அண்ணாமலை பார்த்தோம்னா எதுவும் பேசாமல் இருக்கவும் அப்போ அண்ணாமலைகிட்ட கேட்குறாங்க, என்ன அண்ணாமலை நீ மட்டும் சரின்னு சொல்லிடு, இப்போமே நம்ம இந்த தாம்பழத்தை மாற்றிக்கலாம் அப்படிங்கும்போது உடனே அண்ணாமலை எதுக்காக இப்போ இந்த பேச்சை பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் ஒன்றும் அவசரப்பட வேண்டாம், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் யோசனை பண்ணி அப்படிங்கும்போது இதை கெட்டதுமே உடனே மங்கா ஓடோடி வராங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, வான்மதிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தா நீங்கள் என்னென்னா ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி தான் கெடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, உண்மையை சொல்ல போனாக்கி வருணுக்கும் வான்மதிக்கு தான் கல்யாணம் நடந்திருக்கணும், ஆனால் அதை
அதை தடுத்து நீங்கள் திடீர்னு வெண்ணிலா உங்கள் வீட்டுக்கு மரமாலை ஆக்கிக்கிட்டீங்க. அது மட்டுமா, நீங்கள் இதை விட வான்மதிக்கு 4 தடவை கல்யாணத்துக்காக வரனை நீங்கள் வந்து தடுத்து நிறுத்திருக்கிறீங்க. உங்களுக்கு அப்படி வான்மதி மேலே என்னதான் உங்களுக்கு கோவம், அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க விடாமல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா இங்கே வந்து அவங்க அண்ணாமலையோட கணவர் வந்து சொல்கிறாங்க, மங்கா நீ யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்க தெரியுமா அப்படிங்கும்போது, நீங்கள் சும்மா இருங்க, வான்மதிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு சொல்லி நினச்சா, ஆனால் இவங்க என்னென்னா இப்படி வந்து தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்களே, அப்படி உங்க வான்மதி என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ அப்போ அண்ணாமலை வந்து வெண்ணிலா கிட்ட வான்மதி சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சதுமே வருணை அழைச்சிக்கிட்டு நீ தனி கொடுத்தனத்துக்கு வந்துடுன்னு சொன்னது எல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு தான் அண்ணாமலை இந்த மாதிரி முடிவெடுத்துருக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, பாருங்க நான் எது பேசுகிறாலும் அதுக்கு கண்டிப்பாக ஒரு அர்த்தம் இல்லாமல் இருக்காது அப்படிங்கவும் உடனே வந்து வான்மதி கோபத்தோடு வராங்க. என்னது அர்த்தம் சொல்லிட்டு இருக்கிறீங்க, எனக்கு எப்போ பார்த்தாலும் சரிதான் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி கெடுத்துட்டு இருக்கிறீங்களே, அப்படி நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே அண்ணாமலை வான்மதி அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கவும் அப்போ வான்மதியோட அவங்க அப்பா அம்மா வந்து சொல்கிறாங்க, வான்மதி நீ கொஞ்சம் அமைதியாக இரு, நான் சொல்கிறது கேளு, இப்போ கொஞ்சம் அமைதியாக இரு, இந்த பேச்சு அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து தடுத்து நிறுத்திடவும், வாங்க இப்போ நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அண்ணாமலை வந்து அவங்க எதுவுமே பேசாமல் அவங்க போகவும் அவங்க பின்னாடி எல்லாருமே போயிருந்தாங்க. அப்போ வான்மதிட்ட மங்கா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாத்தியா வான்மதி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு சொன்னால் அந்த அண்ணாமலை வந்து விட மாட்டுக்கிறாள, இவ்வளோ சும்மா விடக்கூடாது அப்படிங்கவும் அடுத்தது உடனே வான்மதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, வெண்ணிலாவுக்கும் வரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோன்னு சொல்லிட்டு அண்ணாமலை நினைக்கிறா, ஆனா அந்த வெண்ணிலாவும் வருணும் எப்படி சந்தோஷமா வாழ்ந்துறாங்கன்னு நானும் பாக்குறேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கவும் இங்க பார்த்தோம்னா வருணை தான் காட்டுறாங்க. வருண் வந்து வெண்ணிலாவை கொஞ்சம் கூட அங்க விரும்பவே இல்லை. எனக்கும் சாராவுக்கும் கல்யாணம் நடக்கும்னு சொல்லி நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன், ஆனா அந்த கடைசி வரைக்கும் வெண்ணிலா வந்து இது நடக்க விடாம பண்ணிட்டாள், அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அடுத்தது வெண்ணிலாவோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.